ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஆர்டரியில் போட்டு ரெடியூஸ் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா மெயினான கான்செப்ட். ஓகேங்களா, இது கொஸ்டின் கைஸ் உங்களுக்கு ஏடிஓ வென்ட்ரிகுலர் செப்டம், அதனால தான் ஒரு நேமே ஏவி நோட். ஸோ ஓகே, டிலே ஸ்டீஸ் நிறைய பேர் சொல்லுவீங்க இட் இஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் ஐ ஸ்வேர் இட் இஸ் இன் யுவர் என்சிஆர்டி ஒன்லி. டேர்ன் யுவர் ஸோ ஹலோ ஃபியூச்சர் மெடிக்கோஸ், நான் விஎம்ஜி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we are going to study the full cardiac cycle and the heart structure guys. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் 11th வர ஒரு மேஜர் டாபிக் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ் வர ஒரு பெரிய ஒரு டாபிக் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் ஆஃப் த சாப்டர், அதாவது கோர் ஆஃப் த சாப்டர்னே சொல்லுவேன். ஸோ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னா படிக்க போகிறோமே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு February 14. ஸோ இட்ஸ் அவர் வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுக்க எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு ஜென்ரலாக ஒரு விஷ் பண்ணேன். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ன நிறைய பேருக்கு, எனக்கு இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி ஹார்ட் ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். யூ ஆர் நாட் கோயிங் டு மிஸ் எனி பாயிண்ட். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், யாராவது ட்ரிக் ஒரு வச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு என்ன ட்ரிக்குமே வேணாம். திஸ் இஸ் ஜஸ்ட் a pure concept. I will explain each and every step guys. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. we are going from the very basics to advanced level of these questions. நம்ம கடைசியில் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுவோம், பிஏவிக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன சாப்டர் நெக்ஸ்ட் வந்து வேணும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் பயோடெக்னாலஜி கமிங் டேஸ். அந்த பார்ட் 1 போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு பார்ட் 2 கூடியவரை வருது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பக்கத்தில் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா you will get our notifications whenever I upload a video guys. ஸோ பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, வெரி தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே போல் நிறைய கான்செப்ட் நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் guys. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹார்ட்னா என்ன, இதயம்ங்களா. ஸோ ஹார்ட் மீன்ஸ் இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி கைஸ். ஸோ என்ன ஆர்கன் படிங்கன்னா நம்மளோட பிளட் வந்துட்டு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பம்ப் பண்ணி நம்மளுக்கு சர்வே பண்ணி வைக்கிறதுனா இட் இஸ் அவர் ஹார்ட் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்ன, பம்பிங் ஆஃப் பிளட். இஸ் அ பம்பிங் ஆர்கன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் ஆர்கன். ஸோ மெடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நினைக்கோங்க. ஸோ இட்ஸ் அவர் ஆரிஜின் ஆஃப் ஹார்ட். நம்ம ஆரிஜினை என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன லேயர் ஆஃப் டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்மளோட ட்ரோபோபிளாஸ்ட் அந்த செக்ஷன்லாம் நீங்கள் படிப்பீங்க இமிடியட் ப்ரொடக்ஷனில். அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோபோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் இருக்குங்களா. ட்ரோபோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பிலிக்கல் கார்டை ஃபார்ம் பண்ணும். இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா இன்னர் செல் மாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயராக டிவைட் ஆகும். எண்டோடம், மீசோடம், தென் எக்டோடம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 லேயர்ஸ் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர்ஸ்லேருந்துமே ஆர்கன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் மீசோடெர்மல். ஓகேங்களா. ஸோ மீசோடெர்மல் லைக் அவர் கிட்னிஸ் அண்ட் தென் லைக் அவர் இது another example is our muscles guys. So muscles பார்த்தீங்கன்னா மீசோடெர்மல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மீசோடெர்மல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட். ஓகேங்களா. ஸோ ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மீசோடெர்மல். ஸோ லொக்கேஷன் நம்ம படிச்சானும்ல. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் லங்ஸ் கேஸ் தெரிஞ்ச மாதிரி. ஸோ ஸ்லைட்லி tilted towards left. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லனா ஹார்ட் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் என்னென்னா இங்கே பாருங்கள் இதான் லங்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லைன், இது பார்த்தீங்கன்னா ரைட் லைன். ஓகேங்க. லெஃப்ட் லைன், இது வந்து ரைட் லைன். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் லைன் ரைட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் லைன் இங்கே இருக்கீங்க இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாச் இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி டெவலப் ஆகிருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் லங்ஸுக்கு ஏன் தெரியுங்களா, ஏன்னா இங்கே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டெவலப் ஆகும். நம்ம ஃபஸ்ட் ஆர்கன் ஆஃப் வந்துட்டு எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும், ஹார்ட்னா ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அக்கமேட் பண்ணிருக்கு. இங்கே ஒரு கார்டியாக் நாட்ச்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு வச்சிருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் டில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கான ஒரு மீனிங். ஸோ வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னாங்க, ஸோ நம்ம ஹார்ட் இருக்கு இல்லைங்களா, அவர் ஹார்ட் இஸ் கவர்டு பை அ டபுள் லேயர் பெரிகார்டியம். ஓகேங்களா. ஸோ லங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் மெம்பரன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா we have our pericardium in our hearts. ஓகேங்களா. ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைக் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்னா வெரி சிம்பிள். இதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கைஸ். சிம்பிளாக வரதுக்கு வந்து ட்ரிக் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதான் ஹார்ட். ஓகேங்களா. ஸோ இது இங்கே ஒன்று போட்டிங்கன்னா இதான் வந்து 4th chamber ஹார்ட். இதான் சிம்பிளான ட்ரிக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ இந்த லேயர் இருக்குது இல்லைங்களா, இந்த லேயர் பார்த்தீங்கன்னா லேயர் ஆஃப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டபுள் வால் லேயர் பெரிகார்டியம். ஓகேங்களா. ஸோ இந்த பெரிகார்டியம் நான் டபுள் லேயர் சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ இது என்னென்னு சொல்லுவோம்னா outer layer is called our it is called our parietal it is our parietal pericardium. ஓகேங்களா. ஸோ parietal pericardium. Then inner is our visceral pericardium.
ஓகேங்களா. ஸோ இந்த இஸ் அவர் விசரல் பெரிகார்டியம். ஸோ இன் பிட்வீன் திஸ் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் இல்லைங்களா, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு லங்ஸில் ப்ளூரல் ஃப்ளூயிட் படிச்சிருப்பீங்க, அதே போல் இங்கேயும் இருக்குது. இட் இஸ் அவர் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இதோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், சேம் கைஸ். ஸோ அங்கேயே இருக்கிற மாதிரி ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஏன் ஃப்ரிக்ஷன் வருது, என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் அவர் ஹார்ட் இஸ் பம்பிங் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசும்போது பம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பம்ப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரியும் ஃபிசிக்ஸ் படி என்னென்னா, ஒரு மோஷன் வந்துட்டு அந்த சர்ஃபேஸில் வந்துட்டு அது வரைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்லாம் வந்துட்டு அது அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் வந்துட்டு அது தியர் ஆக வாய்ப்பு இருக்குது, அந்த ஹார்ட்டே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளோட பாடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதான் பேசிக்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் திஸ் இஸ் அவர் அபெக்ஸ் ஆஃப் ஹார்ட் கைஸ். ஸோ இந்த டயக்ராம் என்சிஆர்டி டயக்ராம் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, சிஆர் என்சிஆர்டி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா, லைக் இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம்னா எபெக்ஸ் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவோம். லைக் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் ஒரு எபெக்ஸ்னா என்ன, ஒரு எபெக்கல் பட், ஒரு எபெக்கல் ஹூக், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் ஆஃப் ஹார்ட் இதான். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ள போயிடலாம் டீட்டெயிலாக. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி சிம்பிள் கைஸ், என்னை ஃபாலோ பண்ணுங்கள் டீட்டெயிலாக. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபாலோ சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைஸ், ஓகே ஸோ கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி பேசிக் கைஸ். ஸோ என்னென்னா லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அவர் ஹார்ட் கைஸ். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஓகேங்களா. நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு என்ன இருக்குது, 4 சேம்பர் ஹார்ட் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னென்னா பேசிக்லன்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா இங்கே உங்களோட டிஷ்யூஸ் இருக்கும் கைஸ். இது என்னது உங்களோட டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் எது வேணால் சொல்லலாம். ஓகேங்களா. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் எழுதிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு ஹார்ட்டுக்கு மேலே லங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி வச்சுக்கோங்க, லங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னென்னா இந்த டிஷ்யூஸில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டிஷ்யூஸில் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஆக்சிஜன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ இது என்ன பண்ணுங்க, ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணிக்கிறது. ஸோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணிக்கிச்சுன்னா அந்த பிளட் என்னென்னு மாட்டோம்னா டீஆக்சிஜனேட் பிளட்டை மாட்டோம். ஓகேங்களா. டீஆக்சிஜனேட் பிளட். ஸோ டீஆக்சிஜன் பிளட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு போய் என்ட்ரு ஆகும். எங்கே என்ட்ரு ஆகும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே போயிட்டு நம்மளோட ரைட் ஏட்ரியமில் போயிட்டு என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம். திஸ் இஸ் அவர் ரைட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியம் கீழே என்ன இருக்கும், ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கும். எக்ஸாக்ட்லி எஸ். ஓகேங்களா. ஸோ ரைட் ஏட்ரியம் பக்கத்தில் என்ன இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கும். லெஃப்ட் ஏட்ரியம்ல என்ன இருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம்ல வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட் பிளட் போடு. ஓகேங்களா. ஸோ டீஆக்சிஜனேட் பிளட் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த ரைட் ஏட்ரியம்லேருந்து ஒரு வால்வில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருதுங்க. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு போகும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய மெக்கானிசம் இருக்குது, உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ லங்ஸுக்கு போடு. லங்ஸில் பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஒரு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு பியூரிஃபை அவர் டீஆக்சிஜனேட் பிளட். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அவர் லங்ஸ் ஜாப். ஸோ டீஆக்சிஜனேட் பிளட் பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆக்சிஜன் பிளட் வந்துட்டு பல்னரி வெயின்ஸ் மூலயமா உங்களுக்கு லெஃப்ட் ஏடிஎம்குள்ளே வருது. லெஃப்ட் ஏடிஎம் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு புஷ் பண்ணும் பிளட் ஒரு வால்வு, மைட்ரல் வால்வு மூலயமா. ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னால் நம்ம ஹோல் பாடிக்கே எப்படி நம்மளோட ஹோல் பாடிக்கே பார்த்தீங்கன்னா பிளட் வந்துட்டு அயோட்டா மூலயமா சப்ளை பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டரான ஃபோர்ஸ் இது பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாயிண்ட் இருக்குது, அதான் நான் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதான் கைஸ் இதோட பேசிக்கான ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரக்சர் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரைட் ஏட்ரியம். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம். ஐ திங்க் ரெட் இஸ் நாட் விசிபிள். ஸோ வெயிட் கைஸ். ஓகே எல்லோ இஸ் விசிபிள். ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஏட்ரியம். ஓகேங்களா. ரைட் ஏட்ரியம் என்னைக்கு கீழே இருக்குன்னா ரைட் வென்ட்ரிக்கல். ஓகே ரைட் வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரைட் வென்ட்ரிக்கல். ஓகே தென் திஸ் இஸ் அவர் வீனா காவா கைஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஷ்யூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹார்ட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எப்படி ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்னா வெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, வெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஜாயின் ஆகி உங்களுக்கு கடைசியாக வீனா காவா, அதாவது பார்த்தீங்கன்னா இது சுப்பீரியர் வீனா காவா, இது பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் வீனா காவா. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பிளட் ஏன் சுப்பீரியர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் தென் அதர் ஆர்கன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வீனா காவில் பிளட் வரும். இன்ஃபீரியர் வீனா காவா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டொமக், அப்டமன், கிட்னிஸ் அந்த மாதிரி ஆர்கன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளட் போகும். அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானிசம். ஓகேங்களா. இதான் பேசிக் கேஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குது. லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஏட்ரியம்ல என்ன இருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஹோல் பாடிக்குமே பிளட் சப்ளை பண்ணுற ஒரு சேம்பர் ஆஃப் ஹார்ட். ஓகேங்களா. இதான் கைஸ் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஹார்ட். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கேஸ் நோட் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து அதான் கேஸ் நான் சொன்ன மாதிரி என்னென்னா நோட் இட் டவுன், இட்ஸ் வெரி சிம்பிள். அவர் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ், ஏவ்ஸ்னால் பேர்ட்ஸ், மேமல்ஸ்னால் நம்ம ஹியூமன்ஸ் அந்த மாதிரி. ஸோ மேமல்ஸும் ஏவ்ஸும் பார்த்தீங்கன்னா
they have 4 chamber heart ஓகேங்களா. ஸோ இந்த ரைட் சைட் ஆஃப் ஹார்ட் என்னன்னு சொல்லுவோம்னா இட் கேரிஸ் அவர் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட். இங்கே லெஃப்ட் சைட் ஆஃப் ஹார்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது ஃபுல்லாகவே ஆக்சிஜனேட்டட் சைட் ஆஃப் பிளட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா நம்மளோட பிளட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வருது. எதுக்காக? லங்ஸில் போய் பியூரிஃபை ஆகிறதுக்காக. ஒன்ஸ் பியூரிஃபை ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வருது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்ன இந்த டேர்ம் பண்ணுறோம்னா டபுள் சர்க்குலேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு பிளட் வந்துட்டு என்ட்ரு ஆகுது ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் சொல்லிட்டு நம்ம டேர்ம் பண்ணுறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட பாடியில் நடக்கிற மெக்கானிசம் தான். ஓகே கேஸ், வாங்க நம்ம கோர் கான்செப்ட்டில் போயிடலாம். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னா பேசிக்காக கேஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க. ஹார்ட் ஓகே. ஸோ ஹார்ட் வரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா listen to me very carefully. இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம். தென் பார்த்தீங்கன்னா let me choose one color. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் விசிபிள் கைஸ். ஸோ வாங்க என்னென்னா யூ ஹவ் டு நோட் இட் டவுன். இது என்ன சேம்பர் ஞாபகம் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல். இது என்ன லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது என்னது ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏடிஎம். இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் ஹார்ட் ஓகேங்களா. இப்போது இந்த ரைட் வென்ட்ரிகுலர் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் இருக்குது இல்லைங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு வால் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிடு. இந்த வால் என்னன்னு சொல்கிறோன்னா இட் இஸ் கால்ட் அவர் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, ஸோ இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். செப்டானா என்னென்னா இட் இஸ் அன் வால் ஓகேங்களா, அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ வால். ஸோ இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் பார்த்தீங்கன்னா 2 வென்ட்ரிகல்ஸும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுது. அது என்ன மேடாக இருக்குன்னு கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் மேட் அப் ஆஃப் திக் மஸ்குலர் செப்டா. ஓகே, இட் இஸ் திக் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி வெரி பிக் ஆஸ் கம்பேர்ட் டு ஏட்ரியம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் திக் அண்டு மஸ்குலர். இட் இஸ் நாட் ஃபைப்ரஸ், இட் இஸ் மஸ்குலர். நோட் பண்ணுங்கள், இட் இஸ் அ மஸ்குலர் திக் லேயர் ஓகேங்களா. இது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 ஏடிஎம் செப்பரேட் பண்ணுற வால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம். இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் மாதிரியே இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம் பார்த்தீங்கன்னா வெரி இட் இஸ் ரிலேட்டிவ்லி வெரி வால்யூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சேம்பர் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் என்னென்னா திஸ் இஸ் அவர் தின் மஸ்குலர் ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா தின் மஸ்குலர். அதாவது பார்த்தீங்கன்னா இது மஸ்குலர் தான், பட் இது என்ன ரிலேட்டிவ்லி தின் ஓகேங்களா கம்பேர் டு அவர் இன்டர் வென்ட்ரிகுலர். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் கேவிட்டிஸ், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால். ஸோ அதுக்கு தின் மஸ்குலர் போடும் ஓகேங்களா. அதான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளோட ரைட் ஏடிஎம் ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏடிஎம் லெஃப்ட் வென்ட்ரிகலி டிவைட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சேம்பர் இருக்குது. இது என்னன்னு கால் பண்ணுவோன்னா எஸ் யூஆர் ரைட் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். அதாவது ஏட்ரியம் அண்ட் தென் வென்ட்ரிகுலர் செப்பரேட் பண்ணுறதுக்குரிய சேம்பர் பேர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் ஓகேங்களா. இதில் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா இட் இஸ் ஆக்சுவலி திக் கைஸ். இதுவும் திக்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னா திக்கான கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மஸ்குலர், இட் இஸ் ஃபைப்ரஸ் ஓகேங்களா. இட் இஸ் ஃபைப்ரஸ் நாட் மஸ்குலர். நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன் மாக் டெஸ்ட் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ ஓகே, ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கும், ஆனால் ஃபைப்ரஸ் ஓகேங்களா. இங்கே நம்ம இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் திக்காக இருக்கும் அண்ட் தென் மஸ்குலர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம் தின் அண்ட் மஸ்குலர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கான சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஓகேங்களா. ஸோ சேம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. ஓகே மெடிக்கோ. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்னன்னா பிளட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டில் ஃப்ளோ ஆடும் இல்லைங்களா. நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் வால்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். சார் என்ன வால்வுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன வால்வ்னு கேட்டிங்கன்னா வால்வ்ஸ் ஆர் ஜஸ்ட் கைஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி ஓகேங்களா. ஸோ பைப்பு திறந்து விட்டால் தண்ணி போகிற மாதிரி பிளட்டு திறந்து விட்டால் அந்த பைப் திறந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது, அவ்வளோதான். இது ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிகல், இது என்னது லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் தென் லெஃப்ட் வென்ட்ரிகல் ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா நம்ம ரைட் ஏட்ரியம்க்கு ரைட் வென்ட்ரிகலுக்கும் பார்த்தீங்கன்னா we have our tricuspid valves ஓகேங்களா. கஸ்பிட் மீன்ஸ் இட் இஸ் மஸ்குலர் ஃப்ளாப்ஸ் கைஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 3 வால்வ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மஸ்குலர் இருக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அவர் tricuspid valve ஓகேங்களா. நெக்ஸ்ட் தென் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு லெஃப்ட் வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா we have our bicuspid valve ஓகேங்களா. bicuspid valve also known as mitral valve. என்னது ஆல்சோ known as mitral valve ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கான ப்ரெசன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் கைஸ். ஸோ இது இந்த 2 வால்வ்ஸும் என்ன செப்பரேட் பண்ண என்ன எது பிட்வீன் இருக்குன்னா tricuspid between ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகல் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது இஸ் அவர் bicuspid valves ஓகே கிளியருங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிலர் வால்வ்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அது கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்டில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஓகே கேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஹார்ட் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய முடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால தான். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே தெரியுதா நான் சொன்னது? எஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. லுக் ஹியர் வெரி கேர்ஃபுல்லி, லுக் ஹியர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இது தெரியுதுங்களா? திஸ் இஸ் யுவர் ட்ரைகஸ்பிட் வால்வ் பிகாஸ் இட் இஸ் யுவர் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல். இது பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ், ஓகேங்களா? தென் இங்கேருந்து போகிற பார்த்தீங்களா, இங்கே ஒரு வால்வ் தெரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா மைட்ரல் வால்வ். இட் இஸ் யுவர் மைட்ரல் வால்வ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மைட்ரல் வால்வ். இங்கே என்ன நோட் பண்ணணும்னா, இது வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், நிறைய மாக் டெஸ்ட்டில் கேட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், டயக்ராமில் நோட் பண்ணுங்கள். இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் இந்த இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐ திங்க் இட் இஸ் விசிபிள். இந்த வால் ஆஃப் வென்ட்ரிக்கலும் கனெக்ட் ஆகிருக்கு ஒரு ஃபைபர்ஸ் மூலிமா, தெரியுதுங்களா? இந்த ஃபைபர்ஸ் இப்படி வருது பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுது. ஸோ இதுனா நம்ம இதுக்கு நம்ம கான்செப்ட் கொடுக்க போகிறோம். திஸ் இஸ் கால்ட் யுவர் கார்டி டெண்டினே. திஸ் இஸ் யுவர் கார்டி டெண்டினே. இட் இஸ் யுவர் ஃபைபர்ஸ் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் இன் ஒன்லி இந்த லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இங்கே ரைட்லேயும் இருக்குது, இங்கே பாருங்கள் லெஃப்ட்லேயும் இருக்குது. இது நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. பட் நம்பர் படிக்க போகிறோம், வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ வெரி சிம்பிள். என்னென்னா கார்டி டெண்டினே இருக்குது இல்லைங்களா, கார்டி டெண்டினே இது என்ன பண்ணுன்னா, இட் இஸ் அ ஃபைபர் கைஸ். இது ஏன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்டி டெண்டினே இருக்குது இல்லைங்களா, கார்டி டெண்டினே பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே இருக்குது, எதுக்காக இருக்குது, அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கார்டி டெண்டினே பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், நோட் இட் டவுன். இட் இஸ் அ ஃபைபர்ஸ், அது ஃபைபர்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ ஃபைபர்ஸ் அட்டாச்டு டு, இட் இஸ் ஃபைபர்ஸ் அட்டாச் டு ஏவி வால்வ்ஸ், ஓகேங்களா? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ்னு நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் பிரசன்ட் பிட்வீன் ஏட்ரியோ அண்ட் வென்ட்ரிக்கல், அதனால பார்த்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கார்டி டெண்டினே அங்கே அட்டாச் இருக்குது. ஏன் அங்கே அட்டாச் இருக்குது, என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காகவே சொல்லிடுறேன், அதான் வந்து உங்களுக்கு பார்க்கவும் புரியும். இது என்ன நடக்கும்னா கைஸ், பேசிக் கார்டி டெண்டினே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இட் ப்ரிவென்ட்ஸ் பேக் flow movement of AV valves, ஓகேங்களா? ஸோ இது என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டி டெண்டினேயோட மெயின் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க, என்ன ப்ரோ சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள், நோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள பேசிக்ஸ் தெரியும். ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா. இப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் பிளட் ஃப்ளோ ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிடணும், ஓகேங்களா? க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரிமைன் க்ளோஸ்டாகவே தான் இருக்கணும், ஓகேங்களா? இது க்ளோஸ்டாக இருக்கணும், இது ஓப்பன் ஆகக்கூடாது. சப்போஸ் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல் டு ரைட் ஏட்ரியம் போக ஆரம்பிச்சிடும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி போகக்கூடாது. பிகாஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தீங்கன்னா ஒன் வேலனா போகும், டூ வே பை டைரக்ஷனாக போகாது, ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி போகாததுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கார்டி டெண்டினே இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குது இல்லைங்களா, இந்த ரைட் வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா டிஆக்சிஜன் பிளட் இருக்கும். அது எப்படி வந்து லங்ஸுக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா இட் வில் கோ பை யர் ஹெல்ப் ஆஃப் பல்மனரி ஆர்ட்ரி. இங்கே தெரியுதுங்களா, இது பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி மூலியமான நம்மளுக்கு லங்ஸுக்கு போகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்மனரி ஆர்ட்ரி கனெக்ட் ஆகிருக்கு, உங்கள் லங்ஸுக்கு போட்டுருக்கு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 2 pairs ஆஃப் பல்மனரி ஆர்ட்ரி நம்மளோட பாடியில் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இந்த பல்மனரி ஆர்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகும், எங்கே கொண்டு போகும், நம்மளோட லங்ஸை கொண்டு போகும். ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டி டெண்டினே டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஆர்ட்ரியில் போட்டு ரெடியூஸ் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா மெயினான கான்செப்ட், ஓகேங்களா? இது கொஸ்டின் கைஸ், உங்களுக்கு நான் வேர்ட்ஸாக சொல்கிறேன், பட் திஸ் இஸ் அ கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன் மாக் டெஸ்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டி டெண்டினேயோட மெயினஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இஃப் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் மீன்ஸ் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன ஆகுது, அயோட்டா மூலியமாக, இங்கே பாருங்கள் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், அயோட்டா மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இங்கே பாருங்கள் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு அயோட்டா.
இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு பண்ணிங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு சப்ளை பண்ணிடு கரெக்டுங்களா. ஸோ இது என்ன நடக்கும்னா இப்போ சப்போஸ் வந்து கார்டியக் தண்டனை இல்லைனா பேக்ல ஆஃப் பிளட் நடக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம்கே போகும். லெஃப்ட் ஏட்ரியமே போச்சுன்னு வைங்களேன், பிளட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் கம்மியாயிரும். வென்ட்ரிக்கல் கம்மியாயிடுச்சுன்னா அயோட்டாக்கு போட்டு கம்மியாயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா அயோட்டாக்கு போகிற பிளட் ஃப்ளோ கம்மியாகும். இதான் பார்த்தீங்கன்னா மெயினஸ்ட் கான்செப்ட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் we know we are VMGNs, ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. பிகாஸ் அவர் டார்கெட் இஸ் டு கிளியர் த நீட். அதான் கைஸ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதான் பார்த்தீங்கன்னா கார்டியக் தண்டனையோட மெயினஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ we are covered கைஸ். ஸோ இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும்னா என்னென்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷினாக கேட்குறேன், ஒரு எம்சிக்யூவாக கேட்குறேன். ஸோ அவுட் ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் விச் வால் வில் பி திக்கஸ்ட் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் வால்வ்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா எது திக்காக இருக்கும் உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகே வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஐ திங்க் யூ காட் இட் கைஸ். ஸோ எது திக்காக இருக்கும்னா இட் இஸ் அவர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிகாஸ் இதான் பண்ணிங்கன்னா திக்காக இருக்கும். தென் ரைட் வென்ட்ரிக்கல். ஏன்னா இது பண்ணிங்கன்னா நம்மளோட பாடிக்கே சப்ளை பண்ணுது பிளட். ஓகேங்களா. அயோட்டா மூலியமாக நம்ம பாடிக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மசிலோட டென்சிட்டி அதிகமாகும், மஸ்குலர் திக்னஸும் அதிகமாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா மோர் திக்னஸ் ஆஸ் கம்பேர்ட் டு ரைட் வென்ட்ரிக்கல். இது நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட வந்துடும். ஸோ அதாங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் வாங்க போகலாம். ட்ரா ஒன் நைஸ் ஹார்ட் லைக் திஸ். ஓகே. ஸோ ஹார்ட் வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே, இது என்னென்னு பண்ணிங்கன்னா ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். இப்போ என்னென்னா அவர் ஹியூமன் ஹார்ட், இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கணுமா, சொல்லலை. ஓகே 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 ஸோ நோட் இட் டவுன். அவர் ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக். ஓகேங்களா. இட் இஸ் மயோஜெனிக்னா என்னன்னா அவர் ஆக்ஷன் இம்பல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா அது நியூரோஜெனிக் இல்லை, நம்மளோட பாடியிலே கிரியேட் ஆகுது. அது எங்கே கிரியேட் ஆகுது? மசில். மயோ மீன்ஸ் மசில்ஸ். ஸோ மசில்ஸ்லேயே கிரியேட் ஆகிறதுனால அவர் ஹார்ட் என்னென்னா மயோஜெனிக் ஹார்ட். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் கால்டு நோடல் டிஷ்யூஸ். ஓகேங்களா. ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒய் பிகாஸ் மீன்ஸ், ஓகே நோட் இட் டவுன். அவர் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 95% ஆஃப் கார்டியக் மசில்ஸ். கார்டியக் மசில்ஸ்னால் என்னது? உங்களுக்கு தனியான ஒரு மசில்ஸாக நம்ம படிச்சிருப்போம். இன்வாலன்ட்ரி மசில்ஸ் அண்ட் தென் இன்டர்கலேட்டட் டிஸ்கெலாம் இருக்கும். நீங்கள் எப்டல் டிஷ்யூவில் படிச்சிருப்பீங்க, மசில்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் 95% இருக்குது. 5% என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நோடல் டிஷ்யூஸ் இருக்குது கைஸ். நோடல் டிஷ்யூஸ். ஓகேங்களா. நோடல் டிஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆட்டோ எக்ஸைட்டபிள் டிஷ்யூஸ். இது பார்த்தீங்கன்னா இதில் டீபோலரைஸும் ரீபோலரைஸும் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி நியூரல், அதாவது பார்த்தீங்கன்னா நியூரல் கமெண்ட் இல்லாமே இதில் அதோட ஓன் ஆக்ஷன் இம்பல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கவும் முடியும், இது பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அதோட வேலை. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவால் மட்டுமே இட் கேன் இனிஷியேட் த ஹார்ட் பீட், அதாவது இதுவாலே தனியாக ஹார்ட் பீட்டை உருவாக்க முடியுது வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் ஹார்ட். இது நோட் பண்ணுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதோட நோடல் டிஷ்யூஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே ஸோ கைஸ் ஸோ ஃபஸ்ட்டு நோடல் டிஷ்யூ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் அட் யுவர் டாப் ரைட் கார்னர் ஆஃப் யுவர் ரைட் ஏட்ரியம். ஓகேங்களா. இங்கே இருக்க பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ரைட். ஓகேங்களா. இமேஜின் பண்ணி பாருங்கள். இது ரைட் அப்பர் கார்னர் ஆஃப் ரைட் ஏட்ரியம். ஓகேங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யுவர் எஸ்ஏ நோட். இட் இஸ் கால்டு சைனோ ஏட்ரியல் நோட். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோட். இது ஃபஸ்ட்டு இருக்கிற நோடல் டிஷ்யூ. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ஏவி நோட். ஓகேங்களா. ஏவி நோட் இது லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் ரைட் ஏட்ரியம். எங்கே இருக்கும்? இங்கே இருக்குது. ஓகேங்களா. லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம். ஓகே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் ரைட் ஏட்ரியம். இது என்னென்னு கால் பண்ணுவோன்னா இட் இஸ் அவர் ஏவி நோட். ஓகேங்களா. இட் இஸ் யுவர் ஏவி நோட். ஏன் ஏவி நோட்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏட்ரியமும் வென்ட்ரிகுலர் இருக்கிற வால்வ் இங்கே தான் இருக்குது. ட்ரைகஸ்பிட் வால்வ் இங்கே தான் இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஏட்ரியமும் வென்ட்ரிகுலரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏவி நோடுன்னு கொடுத்துருக்காங்க நேம். ஓகேங்களா. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லைங்களா. இந்த வென்ட்ரிகுலர் செப்டம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏவி நோட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு க்ரீன் கலரில் போடுங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் நோடல் டிஷ்யூஸ் தான். இங்கே ட்ராவல் ஆகுது. இது என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யுவர் பண்டில் ஆஃப் ஹிஸ்.
பண்டில் ஆஃப் ஹிஸ் யார் பண்டில்லாம் கேட்டுறாடிங்க, பண்டில் ஆஃப் ஃபேரா இல்லையான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் பழைய ஜோக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ், ஓகேங்களா. பண்டில் ஆஃப் ஹிஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, நம்ம இன்டர்வென்டிகுலர் செப்டமில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது என்னென்னு ஆல்ரெடி கால் பண்ணுவோம்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏவி பண்டில்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் யுவர் ஏவி பண்டில் பிகாஸ் இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் ஏவி நோட். ஸோ அதாங்க இஸ் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பண்டில் ஆஃப் ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் பிரான்ச்சஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் மசில் அதாவது பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் மசிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆகுது. இந்த பிரான்ச்சஸ் என்னென்னு சொல்லுவோம்னா, இட் இஸ் யுவர் பர்கென்ஜி ஃபைபர்ஸ். வாட் இட் இஸ் கால்ட், இட் இஸ் கால்டு பர்கென்ஜி ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ பர்கென்ஜி ஃபைபர்ஸ் இது இந்த 4 காம்பனன்ட்ஸ் தான் நம்மளோட ஃபுல் கண்டக்ஷன் சிஸ்டம் கைஸ். இந்த 4மே பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ளோ சார்ட்டோட. பிகாஸ் ஃப்ளோ சார்ட்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன நான் சொன்னேன், சைனோ என்டெல் நோட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது ஏவி நோட். ஓகே, ஸோ ஏவி நோட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிஓஹெச் பண்டில் ஆஃப் ஹிஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபைனலி பிஎஃப் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். எல்லாம் சயின்டிஸ்ட் நேம்னா. ஓகே, ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கான்செப்டோடு பார்ப்போம் வாங்க. ஸோ கேஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் கேட்குறேன். ஹார்ட், ஓகே, ஸோ ஹார்ட் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகுமா, ஃபஸ்ட்டு ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுமா? ஸோ கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, ஏட்ரியம்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சேன் இருக்கு இல்லைங்களா, சைனோ ஏட்ரியல் நோடு. ஏன் ஏட்ரியல் நோடு பேர் வச்சுருக்காங்க, பிகாஸ் அது என்ன பண்ணுன்னா ஏட்ரியமுக்கு, அதாவது 2 ஏட்ரியமுக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் கன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்கும். ஸோ இட் வில் சிக்னல் ஏட்ரியா 2 ஏட்ரியம் கேஸ் போட் ஏட்ரியா டு கான்ட்ராக்ட். ஓகேங்களா. கான்ட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம்னா டீபோலரைசேஷன் சொல்லுவோம். அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இசிஜியில் படிப்போம் டீபோலரைசேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன நடக்குது, டீபோலரைசேஷன் நடக்குது சேனலேருந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் வந்துட்டு எங்கே பாஸ் அவுட் ஆகும்னா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏவி நோட் பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆகுது. ஏவி நோட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஃபிஷில் போனதுக்கப்புறம் எங்கே போகுது, பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இது என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏடிஎம் பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகுது கேஸ். கண்ட்ராக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நீ ஆக்ஷன் இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏவி நோட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கடத்தப்படுது நம்மளோட ஹார்ட் மசில்ஸ்க்கு. ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதில்ல. ஸோ ஹார்ட் மசிலுக்கு கடத்தப்பட்டதுக்கப்புறம் இந்த வென்ட்ரிகல் மசிலுக்கும் கடைசியாக வந்துடும்ல இந்த ஆக்ஷன் இம்பல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் மசில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பீட் நடக்கும் இல்லைங்களா, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அதான் பண்ணிங்கன்னா நம்ம ஹார்ட் பீட்டே. ஓகேங்களா. ஸோ அதான் பண்ணிங்கன்னா நம்மளை வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க கைஸ், சான் இஸ் அவர் ஃபேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் தான் ஃபேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட். பிகாஸ் ஏன் ஃபேஸ் மேக்கர் சொல்கிறோம், இட் கிரியேட்ஸ் அவர் மேக்ஸிமம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் விச் இஸ் அவர் 70 to 75 டைம்ஸ் பெர் மினிட். ஓகேங்க. ஸோ பெர் மினிட்டுக்கு அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இம்பல்ஸ் வந்துட்டு 70 to 75 டைம்ஸ் கொடுக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 72 பீட்ஸ் பெர் மினிட் பண்ணுது. இதான் ரீசன். ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கர்னு சொல்கிறோம். ஃபேஸ் மேக்கர்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் மேக்கர்லாம் எடுக்க வைப்பாங்க, ஹார்ட் சரியாக வந்துட்டு பம்ப் பண்ணலாம். அந்த கேஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சைனோ என்டெல் நோட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஃபேஸ் மேக்கர் கொடுத்து அதை ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா பீட் பண்ண வைக்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட். இட் இஸ் கால்ட் யுவர் ஃபேஸ் செட்டர் ஆஃப் ஹார்ட். ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எம்சிக்யூஸில் வரும். இட் இஸ் யுவர் ஃபேஸ் செட்டர் ஆஃப் ஹார்ட். இப்போ ஃபேஸ் மேக் பண்ணுறத வந்து இவன் என்ன பண்ணுவான், இவன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவான், ஒரு தோனுக்கு செட் பண்ணுவான். இவனோட ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 60 to 65 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா, பிகாஸ் அவன் தான் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 to 65 பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளோட ஏவிஎன் நோட். ஓகேங்களா. இது லொக்கேஷன் சொல்லிட்டேன், வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க நீட் எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் என்னென்னா இட் அரைசஸ் ஃப்ரம் ஏவி நோட் அண்ட் தென் இமீடியட்லி டிவைட்ஸ் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏவி பண்டில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா நான் சிங்கிளாக போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அப்படி ஆகவே ஆகாது, பிகாஸ் 2 ஃபைபர்ஸான பிரியும். இது எல்லாமே எங்கே இருக்குன்னு ஏட்ரியோ இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம்லேயே முடிஞ்சிடும். பட் என்னால் அவ்வளோ டீட்டெயிலாக காமிக்க முடியல, பட் ஐ வில் ஷோ இன் டயக்ராம் 8. ஓகே. ஸோ அப்படிங்கன்னா பண்டில் ஆஃப் ஃபிஷ். ஓகே. ஸோ பண்டில் ஆஃப் ஃபிஷ் ஆல்சோ நோன் அஸ் ஏவி பண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஜென்ரேட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இம்பல்ஸ் அப் டு 40 to 50 டைம்ஸ்.
ஸோ 40 to 50 டைம்ஸ்னால இதால் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும், அதோட ஓன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு எங்கே வருது பர்கின்ஜி ஃபைபர்ஸ், இதால் பார்த்தீங்கன்னா 20 to 25 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் கிரியேட் பண்ண முடியும் பெர் மினிட். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதான் இதோட ஆர்டர் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்கின்ஜி ஃபைபர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எங்கே இருக்குது வால் ஆஃப் அவர் வென்ட்ரிகல்ஸ் இருக்குது. ஸோ இது வென்ட்ரிகல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி இப்போ கான்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இட் காசஸ் அவர் டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ், அதை பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். இதாங்க நம்மளோட கண்டக்டிங் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் சிஸ்டம் ஒரு ஃப்ளோ தெரியணும். அண்ட் தென் அது என்ன லொக்கேஷனில் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் வந்து எங்கெங்கான ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அப்புறம் எத்தனை ஆக்ஷன் பொட்டன்ஷியல், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் எப்படி ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட சிம்பிளான கண்டக்டிங் சிஸ்டம். ஸோ ஓகே மெடிக்கோஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் தென் கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அவர் கார்டியாக் சைக்கிள் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சான்சஸ் டு இந்த நீட் 2026 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசிக்ஸ்லாம் சொல்லிட்டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ 3 PYQs வச்சிருக்கேன், டாப் PYQs. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கம்ப்ளீட் அவர் பேசிக்ஸ். ஓகேங்களா, ஸோ பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ யூ ஹேவ் டு நோ சர்டைன் டேர்ம்ஸ் டு ஸ்டடி திஸ் கார்டியாக் சைக்கிள். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் என்னென்னா இட் இஸ் அவர் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் சம்திங் எக்ஸைட்டிங். ஸோ எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸைட்மெண்ட் என்னென்னு டேர்ம் பண்ணுவோம்னா இட் இஸ் நோன் அஸ் டீபோலரைசேஷன். ஸோ ஒரு டாபிக் நான் டீட்டெயிலாக உள்ள போல, பிகாஸ் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூரல் சாப்டரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்குது. ப்ளஸ் சார்ஜ் எங்கே போகும், மைனஸ் சார்ஜ் எங்கே போகும் டீட்டெயிலாக இருக்குது. ஐ வில் அப்லோட் தட் வீடியோ வெரி சூன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேனுக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன் அண்ட் தென் போலரைஸ் ஸ்டேட்லாம் சொல்லுவோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூரல் சாப்டரில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டீபோலரைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டீபோலரைசேஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள், இட் லீட்ஸ் டு கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த சேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீபோலரைசேஷன் சொல்கிறோம். ஸோ கான்ட்ராக்ஷன் நம்ம இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் நோன் அஸ் சிஸ்டோல். நோட் பண்ணுங்க, இட் இஸ் நோன் அஸ் சிஸ்டோல். ஓகே, ஸோ சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இப்போ ஹார்ட் வந்து எக்ஸைட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்டுக்கு வரும்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பிங் ஆர்கன் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட், ரிலாக்ஸ் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட், ரிலாக்ஸ் ஸ்டேட். இதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட மெயினான ஒரு வேலை, பம்பிங் ஆர்கன். ஓகேங்களா, ஸோ ரிலாக்ஸ் ஸ்டேட் என்னன்னு சொல்லுவோம்னா ரிலாக்ஸ்டு இருக்கா, ஸோ இருக்கா, ரிலாக்ஸ்டு என்னென்னா ரீபோலரைசேஷன். ஸோ ரிலாக்ஸ்னா என்ன, ரீனா என்ன, ரீபோலரைசேஷன். எப்படி ட்ரிக் ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரீபோலரைசேஷன், சிம்பிள் கைஸ், அவ்வளோதான். ஸோ ரீபோலரைசேஷன் என்னன்னா இட் இஸ் அகைன் பார்த்தீங்கன்னா ரீபோலரைசேஷன் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த சாப்டரில் சொல்கிறேன். ஸோ ரீபோலரைசேஷன் என்னன்னா இட் லீட்ஸ் டு ரிலாக்ஸேஷன். அதான் சொன்ன மாதிரி ரீபோலரைசேஷன், ரிலாக்ஸேஷன். ஸோ ரிலாக்ஸேஷன் என்னென்னு நம்ம டேர்ம் பண்ணுவோம்னா இட் இஸ் நோன் அஸ் டயஸ்டோல். ஓகே, டயஸ்டோல். சிஸ்டோல்னா என்ன, கான்ட்ராக்ஷன். டயஸ்டோல்னா என்ன, ரிலாக்ஸேஷன். அவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கார்டியாக் சைக்கிள்குள்ளே போயிடலாம். ஸோ கார்டியாக் சைக்கிள் வெரி சிம்பிள் கைஸ், வெரி சிம்பிள். உங்களுக்கு நான் சர்க்கிள் வச்சு நான் முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்டில் மட்டும் எத்தனை சைடு இருக்குது, 2 சைடு இருக்குது. ரைட்டில் ஒரு பம்ப் நடக்குது, லெஃப்ட்டில் ஒரு பம்ப் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்னா ரைட் சைடு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து டீட்டெயில் எழுத போகிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்னது ரைட் பம்ப். ஓகேங்களா, ஸோ ரைட் பம்ப் எழுதிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து லெஃப்ட் பம்புக்கு போகலாம். ஓகேவா, ஸோ ரைட் பம்ப் வந்து நோட் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்லாம் வந்து இருக்குங்களா. ஸோ டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிஜன் பெட் வந்து டிஆக்சிஜன் பெட்டை மாட்டும் வித் ஹெல்ப் ஆஃப் த மெட்டபாலிசம் அந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணிட்டு டிஆக்சிஜன் பெட்டை மாட்டிடும். ஸோ டிஆக்சிஜன் பெட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் வில் என்டர், எங்கே என்டர் ஆகும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு படித்த மாதிரி இட் வில் என்டர் அவர் where it will enter our right atrium. Yes, correct, right atrium வந்து என்டர் ஆகுது. ஸோ ரைட் ஏட்ரியம் வந்து என்டர் ஆகிட்டு மறுபடியும் எங்கே போடு, தென் இட் வில் என்டர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா எப்படி என்டர் ஆகும், பை த ஹெல்ப் ஆஃப் வீனா காவா, சுப்ரே வீனா காவா, இன்ஃபரே வீனா காவா. தென் ரைட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா எங்கே லீட் பண்ணுன்னா ரைட் வென்ட்ரிகலுக்கு லீட் பண்ணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஃப்ளோ தான். ஸோ ரைட் வென்ட்ரிகலுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா. இட் வில் மூவ் பை த ஹெல்ப் ஆஃப் tricuspid valves, not bicuspid case, it is tricuspid valves. ஓகேங்களா, ஸோ 3 ஃப்ளாப் இருக்கிற tricuspid valve. ஸோ அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆனதுக்கப்புறம் வென்ட்ரிகல்ஸில் போயிட்டு ரைட் வென்ட்ரிகல் போனதுக்கப்புறமா தென் நான் எங்கே போகணும் உங்ககிட்ட சொன்னேன், ரைட் வென்ட்ரிகல் மூலயமா உங்களுக்கு லங்ஸுக்கு போடு. லங்ஸுக்கு எப்படி போகும், லங்ஸுக்கு எப்படி போடுன்னு பார்த்தீங்கன்னா பை த ஹெல்ப் ஆஃப்
பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பல்மனரி ஆர்ட்ரி ஒரு கேரக்டரிஸ்டிக்னா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லி டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் வில் கேரி அவர் டீஆக்சிஜனல் பிளட். ஓகேங்களா? ஸோ டீஆக்சிஜனல் பிளட் கேரி பண்ணுது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் இருக்கும். ஆர்ட்ரிஸில் வால்வ் இருக்காது, பட் இதில் வந்து வால்வ் இருக்கும். இதில் என்ன வால்வ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் இட் இஸ் நோன் அஸ் செமி லூனார் வால்வ்ஸ். செமி லூனார் வால்வ்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஷேப்பில் இப்படி இருக்கும். லூனார் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா செமி லூனாராக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா வால்வோட ஷேப். அதனால பார்த்தீங்கன்னா செமி லூனார் வால்வ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செமி லூனார் பார்த்தீங்கன்னா காட்ஸ் தி ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் தென் அயோட்டா ஆல்சோ. அங்கே லெஃப்ட் பம்பில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வால்வ் என்னென்னு புரிஞ்சிச்சா, எங்கே இருக்குது, இட் காட்ஸ் அவர் பல்மனரி ஆர்ட்ரியோட ஓப்பனிங்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கில் இருக்கிற பிளட் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகுது, பல்மனரி ஆர்ட்ரிக்கு ஓப்பன் ஆகுது பை த ஹெல்ப் ஆஃப் செமிலோனர் வால்வ். இப்போ பார்த்தீங்கன்னா செமிலோனர் வால்வ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனோடனே எங்கே பிளட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போகும், லங்ஸுக்கு போகும். லங்ஸில் போயிட்டு என்ன நடக்கும், உங்களுக்கு ஆக்சிஜனேஷன் இருக்கும். ஆக்சிஜனேஷன் ஆனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மறுபடியும் லெஃப்ட் பம்ப் மூலியமாக கனெக்ட் ஆயிடும். அதான் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம். ஸோ ஆக்சிஜனேஷன் நடக்குது. ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா. இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியமில் இருக்கிற 100% பிளட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிகல் போகாது. இப்படி போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்துட்டு அங்கே இல்லைனா உங்களுக்கு வந்து ஹார்ட் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுக்காக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஜஸ்ட் ஃபில் 70% ஆஃப் பிளட். என்னது 70% ஆஃப் பிளட் பார்த்தீங்கன்னா கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா கன்ட்ராக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% பிளட் மட்டும்தான் உங்களுக்கு எங்கே போகும், வென்ட்ரிகல் போகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியாக் சைக்கிள் பார்ப்போம். இது எப்படி ஃபில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ 70% ஃபில்லிங் எப்போ நடக்கும்னா டியூரிங் அவர் ஜாயிண்ட் டயஸ்டலோல் எப்போ என்ன நடக்கும்னா எல்லா ஹார்ட்டோட சேம்பர்ஸும் என்ன பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏவி வால்ஸ் ரெண்டுமே ஓப்பனில் இருக்கும் என்ன நடக்கும், நம்மளோட வென்ட்ரிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் போகும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் டயஸ்டல்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஆஃப் ஹார்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் பம்ப் வந்து பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் பம்ப் வந்து நம்ம எழுதலாமா. ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் ஹார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், ஆக்சிஜன் பிளட் தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதில் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஆக்சிஜன் பிளட்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் என்ன பண்ணிங்கன்னா லங்ஸில் இருந்து உங்களுக்கு ஆக்சிஜனேஷன் ஆகிருச்சு. ஆக்சிஜனேஷன் ஆகிற பிளட் வந்து யார் கேரி பண்ணுவா ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு யார் கேரி பண்ணுவானா இட் வில் பி கேரிட் பை அவர் பல்மனரி வெயின். ஓகேங்களா. ஸோ பல்மனரி வெயின் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா வால்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வால்வ்ஸ் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் தான். அதனால பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஆக்சிஜன் பிளட் பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரு ஆகும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃப்ளோ என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சிஜன் பிளட் எங்கே என்ட்ரு ஆகும்னா இட் வில் என்டர் அவர் லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம் என்ட்ரு ஆகும். லெஃப்ட் ஏட்ரியம் வந்து என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எங்கே என்ட்ரு ஆகும்னா எங்கே என்ட்ரு ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு என்ட்ரு ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும்போது என்ன வால்வ் இருக்குது ஞாபகம் இருக்குங்களா, இட் இஸ் அவர் மைட்ரல் வால்வ் ஆல்சோ நோன் அஸ் பைகஸ்பிட் வால்வ். இதான் பார்த்தீங்கன்னா காட் பண்ணுற மைட்ரல் வால்வ். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு என்ட்ரு ஆயிடுச்சு. லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு அப்புறம் எங்கே இப்போது ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருந்தா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குல்ல, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னால் என்ன பண்ணும், நம்மளோட பாடிக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளட் சப்ளை கொடுக்குற ஒரு வென்ட்ரிக்கல் இது தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் வில் பம்ப் அவர் பிளட் இன்டு த மேஜர் ஆர்ட்ரி கால்டு அயோட்டா. வாட் இஸ் தட் கால்ட், இட் இஸ் கால்டு அயோட்டா கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அயோட்டானா இருக்குல்லே மேஜர், அதாவது லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி, அதாவது என்ன சொல்லுவோம்னா அயோட்டான்னு சொல்லுவோம். இவங்ககிட்ட சொன்ன மாதிரியே அயோட்டா இருக்குது இல்லைங்களா. அயோட்டாவும் வந்துட்டு யார் வந்துட்டு காட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி கார்டட் பை அவர் செமி லூனார் வால்வ்ஸ் ஒன்லி. பல்மனரி ஆர்ட்ரி கவர் பண்ணுறது வந்துட்டு செமி லூனார் வால்வ்ஸ் தான். அயோட்டாவையும் காட் பண்ணுறது செமி லூனார் வால்வ்ஸ் தான். ஏன்னா வென்ட்ரிகல்ஸ்லேருந்து பிளட் போச்சுன்னு வைங்களேன், வென்ட்ரிகல்ஸில் ரைட் வென்ட்ரிகலும் சரி லெஃப்ட் வென்ட்ரிகலும் சரி அங்கேருந்து பிளட் பம்ப் ஆச்சுனாலே உங்களுக்கு என்ன வால்வ் காட் பண்ணணும்னா செமி லூனார் வால்வ்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் பண்ணிங்கன்னா இப்போது அயோட்டாக்கு பார்த்தீங்கன்னா பிளட் போயிடுச்சுங்களா. இப்போ இது அயோட்டா என்ன பண்ணும், அயோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட்ரிஸ், அதாவது பிளட்டில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லா ஆர்ட்ரிஸ்க்கும் பிளட் சப்ளை பண்ணி நம்ம ஆர்கன்ஸ்க்கு வந்துட்டு பிளட் சப்ளை பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இது என்ன பண்ணும், அயோட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆர்கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளட் சென்ட் பண்ணும். அதை சென்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா பாடி ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கும். ஆக்சிஜன் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னவா மட்டும் டீஆக்சிஜன் பிளட்டாக மாட்டோம். ஸோ டீஆக்சிஜன் பிளட் என்ன நடக்கும்னா அகைன் வெயின்ஸ் மூலியமாக கேரி பண்ணதுக்கப்புறம் அகைன் இட் வில் கம் டு அவர் ரைட் ஏட்ரியம். இதான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள். இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா 0.8 செகண்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, ஒரு 0.8 செகண்டில். ஸோ இத்தனை ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் இவ்வளோ நேரம் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஸோ நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா
I will show you why that space is like that. ஸோ நான் உங்களுக்கு ஓகே கைஸ். ஸோ வாங்க நம்ம ப்ராப்பரான கார்டியக் சைக்கிள் ஆரம்பிக்கலாம். ஸோ கார்டியக் சைக்கிள்னா என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ரெண்டுனா பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஏடிஎம் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஏடிஎல் கண்ட்ராக்ஷன் என்ன சொல்லுவோம்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனா, சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏடிஎல் சிஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடக்கும், அப்புறம் வந்து வென்ட்ரிகல் சிஸ்டோல் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடிஎல் சிஸ்டோல் நடக்குது. ஃபஸ்ட்டு ஏடிஎல் சிஸ்டோல் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து கண்ட்ராக்ட் ஆயிடுச்சா, ஏடிஎம் கண்ட்ராக்ட் ஆன மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்ட்ராக்ட் ஆகும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ் ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகுது. ஸோ வென்ட்ரிகல் சிஸ்டோல் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இட் இஸ் நோன் அஸ் ஜாயிண்ட் டயஸ்டோல். டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். ஸோ ரிலாக்ஸேஷன் ஆகுது ஜாயிண்ட் டயஸ்டோல். அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அண்ட் வென்ட்ரிகல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டில் போயிடும். ஏன்னா ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணணும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் தான் ஆகணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டியக் சைக்கிளோட பேசிக்கான மெடிக்கல்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஏடிஎல் சிஸ்டோல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஏடிஎல் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ரெண்டு ஏடிஎம்மும் கான்ட்ராக்ட் ஆகும். ரெண்டு ஏடிஎம்மும் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், பிளட்டில் ஏடிஎம்ல இருக்கிற பிளட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ் வந்து புஷ் அவுட் ஆகும். எப்படி புஷ் அவுட் ஆகும்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். இன் கேஸ் ஆஃப் ரைட் வென்ட்ரிகல் அங்கே பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், ரைட் ஏடிஎம் டு ரைட் வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா 70% பிளட் தான் போயிருக்கு. எப்போ ஜாயிண்ட் டயஸ்டோலில் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்லேயே 70% பிளட் போயிடுச்சு. அப்போது கான்ட்ராக்ஷன் ஸ்டேட்டில் எவ்வளோ பிளட் போகும், எஸ் யுவர் ரைட், ரிமைனிங் 30%. எவ்வளோ ரிமைனிங் 30% பார்த்தீங்கன்னா ஏடிஎல் சிஸ்டோல் எப்போ போகும். ஏன்னா ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ 70% பிளட் போயிடுச்சு. மீதி 30% பிளட் எப்போ போகும், பை த எண்ட் ஆஃப் ஏடிஎல் சிஸ்டோல். ஏடிஎல் சிஸ்டோல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 30% பிளட் ஃபில் ஆகிட்டு ஏடிஎம்ல இருக்கிற எல்லா பிளட்டுமே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகலுக்கு பாஸ் அவுட் ஆயிடும். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ என்ன நடக்கும் கேஸ், வெரி சிம்பிள் கேஸ், உங்களோட ஏவி வால்ஸ் ரெண்டுமே ஓப்பனில் தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஹார்ட்டும் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா ரெண்டு ஏவி வால்வ் ஓப்பனில் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஏடிஎம் டு ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏடிஎம் டு லெஃப்ட் வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ஆகும். அப்போ என்ன நடக்குதுன்னா 70% பிளட் அப்போவே போகிறது. ரிமைன் 30% வந்து நான் அப்போ போகலன்னு சொன்னால அது எப்போ போகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஎல் எப்போ கான்ட்ராக்ட் ஆகும் அப்போ தான் போகும். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான மெக்கானிசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ரைட் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரிமைனிங் 30% பிளட் எப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகுது, ஏடிஎல் சிஸ்டோல் அப்போ. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் இஸ் அவர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நம்மளோட வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வென்ட்ரிகல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ ரெண்டு வென்ட்ரிகலும் கான்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும், இங்கே பாருங்கள் டயக்ராமில், இங்கே ரெண்டு வென்ட்ரிகலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது. ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட பல்னரி ஆர்ட்ரிக்கும் அயோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இது பிளட்டை புஷ் பண்ணும். இதான் ஒரு வேலை, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ரைட் வென்ட்ரிகல் என்ன நடக்கும், நம்மளோட பல்னரி ஆர்ட்ரிக்கு எங்கே நம்ம பல்னரி ஆர்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து கொடுக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லி டு த லங்ஸ். நம்மளோட லெஃப்ட் வென்ட்ரிகல் என்ன பண்ணும், நம்மளோட அயோட்டா கொடுக்கும். அயோட்டா கொடுத்துட்டு அயோட்டா வந்து ஃபுல் பாடிக்கும் வந்து சப்ளை பண்ணும். இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்டா. இதே தான் வந்து நடக்குது டியூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ இட் வில் ஃபில் த பிளட் 100% பிளட்டையும் எங்கே கொடுக்குதுன்னா டு த பல்மனரி ஆர்ட்ரி. இங்கே தெரியுதுங்களா, பல்மனரி ஆர்ட்ரிக்கு வந்துட்டு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்துட்டு கொடுக்குது. இங்கே லெஃப்ட்டில் என்ன பண்ணுது, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பண்ணி அயோட்டாக்கு வந்து பிளட் வந்து ஃபில் பண்ணுது. எப்படி 100% கைஸ். ஸோ 100% பிளட்டும் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரியில் என்ட்ராவது 100% பிளட் எங்கே என்ட்ராவது பல்மனரி ஆர்ட்ரியில் என்ட்ராவது அயோட்டாலையும் என்ட்ராவது. இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட். ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இப்போ ரெண்டு சேம்பர்ஸ்மே வந்து கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டுமே நெக்ஸ்ட் என்ன ஆகணும், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் தான் ஆகணும். அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ என்ன நடக்கும், ரெண்டு ஹார்ட் சேம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 4 சேம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கைஸ். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே தென் நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம இப்போ கார்டியக் சைக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏடிஎல் சிஸ்டோல் இருக்குல்ல, ஏடிஎல் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஏடிஎல் சிஸ்டோல் இப்போ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஏடிஎல் வந்து சிஸ்டோல் இருக்கிற ஏவி வால்வ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பிளட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வென்ட்ரிகுலருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ போகும்போது இப்போ ஒன்ஸ் வென்ட்ரிகுலருக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த ஏவி வால்ஸில் ஓப்பன் இருக்கணும், க்ளோஸில் இருக்கணும். கண்டிப்பாக க்ளோஸில் இருக்கணும். ஏன் க்ளோஸில் இருக்கணும்னா நம்மளுக்கு பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் நடக்கக்கூடாது. மறுபடியும் வென்ட்ரிகல்ஸில் இருந்து ஏடிஎம் போகக்கூடாது. பிகாஸ் ஒன்லி த பிளட் வந்துட்டு ஏடிஎம் டு வென்ட்ரிகல்னா வந்தாகணும். இதான் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ. ஸோ என்ன நடக்கும்னா ஏடிஎல் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவி வால் க்ளோஸ் ஆகும். என்ன ஏவி வால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன் கேஸ் ஆஃப் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைகஸ்பிட் வால் இருக்கும். ஸோ ஏவி வால்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ட் சொன்னானே லவ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட். எப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லவ் இருக்குல்ல, லவ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆரம்பிக்கிறா. ஸோ நம்மளுக்கு லவ் ஹார்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் லவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டப்புன்னு சொல்லி சொல்லுவோம்ல, லவ்வுக்கு அப்புறம் என்ன வருது, டப்பு. ஸோ டப்பு எப்போ நடக்கும்னா பை தி எண்ட் ஆஃப்
வெண்டிகுலர் சிஸ்டோல். இப்போ வெண்டிகுலர் சிஸ்டோல் நடந்தோடனே என்ன நடக்கும்னா வெரி சிம்பிள் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளட் பார்த்தீங்கன்னா அயோட்டாவில் ஃபில் ஆகுது, தென் பல்மனரி ஆர்டரியில் ஃபில் ஆகுது. அதான கான்செப்ட். ஸோ பல்மனரி ஆர்டரியில் ஃபில் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா தென் உங்களுக்கு என்ன வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளட் 100% பிளட்டும் அயோட்டாக்கு போயிடுச்சு, 100% பிளட்டும் பல்மனரி ஆர்டரிக்கு போயிடுச்சு. அப்புறமா என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த செமிலோனார் வால்வ் இருக்குல்ல, பல்மனரி ஆர்டரியும் அயோட்டாவையும் கவர் பண்ணுற செமிலோனார் வால்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா மறுபடியும் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் பிளட் எங்கே போகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வென்ட்ரிகல்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். அப்படி போகக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த 2 வால்வும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா பிளட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட வெளியில் போயிடும், ஆர்கன்ஸுக்கு போயிடும். மறுபடியும் ஒரு செட் ஆஃப் பிளட் எங்கேருந்து வரும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம் இன்ட்ரம். இதான் பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள். ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஆர்ட்ஸ் ஒன்று எப்போ வரும், பை த க்ளோஷர் ஆஃப் செமிலுனார் வால்வ்ஸ். செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது தட் இஸ் கால்ட் அஸ் அவர் டப் செகண்ட் ஆர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட் கேஸ். ஸோ இந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஒரு சைக்கிள் வச்சு பார்க்கலாம். டியூரேஷன் என்ன பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணுங்கள். 1 கார்டியக் சைக்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட், ஒரு கார்டியக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 0.8 செகண்டில் பார்த்தீங்கன்னா நடக்குது. எப்படி 0.8 செகண்ட், நான் பேசுகிறதே ஒரு செகண்ட் கேஸ். ஸோ பேசுகிறதோட வெரி லெஸ் தென் 1 செகண்டில் நடக்குது. ஸோ அதை நினச்சி பாருங்கள், நம்ம பாடி எவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆர்கன் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஹார்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்கன் கேஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், கார்டியாலஜிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன் ஆடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன நோட் பண்ணணும் கைஸ், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட் பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா வெரி சிம்பிள். இந்த சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, இதை செமி சர்க்கிளாக ஃபஸ்ட்டு மாட்டுங்க. ஸோ செமி சர்க்கிளாக மாட்டிட்டிங்களா, தென் இங்கே ஒரு ஆர்க்கே இப்படி போடுங்க. இதான் கேஸ் நம்மளோட கார்டியக் சைக்கிள். இதான் பார்த்தீங்கன்னா என்ன இதான் கார்டியக் சைக்கிள்னு சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. 0.8 செகண்ட் இருக்குல்ல, அதை நம்ம பிரிக்கிறோம் பை த டிவிஷன். ஸோ என்னென்னா இது என்னது ஜேடினா மாஸ்டர் இல்லை கைஸ், ஜேடினா ஜாயின்ட் டயஸ்டால். எல்லாம் மாஸ்டர் வைப்பில் இருக்காடிங்க. ஸோ 0.4 செகண்ட்ஸில் என்ன நடக்குதுன்னா நம்மளோட ஜாயின்ட் டயஸ்டால் நடக்குது. 0.4 செகண்ட். ஸோ 0.4 செகண்ட் வந்துட்டு ஆஃப் ஆஃப் த டைம் ஆஃப் த கார்டியக் சைக்கிளா. ஸோ ஆஃப் ஆஃப் த டைம் ஆஃப் த கார்டியக் சைக்கிள் வந்துட்டு ஹார்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. மீதி 0.4 செகண்ட் என்ன நடக்குது, சிஸ்டோல் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின்ட் டயஸ்டலுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஏட்ரியல் தான், ஏடிஎம் தான் வந்து கண்டாக்ட் டவுன் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஏட்ரியல் சிஸ்டோல், ஏஎஸ். ஓகே. ஸோ ஏஎஸ் இது எவ்வளோ நேரத்தில் முடியும்னா ஜஸ்ட் 0.1 செகண்ட் கைஸ். 0.1 செகண்டில் உங்கள் ஏடிஎம் கண்ட்ராக்ட் ஆயிடும். உங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, டக்குன்னு அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் சிஸ்டோலுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இட் இஸ் அவர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பண்ணிங்கன்னா இது இப்போது 0.4 செகண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா 0.1 செகண்ட். ரிமைனிங் வந்து 0.8 செகண்டில் எவ்வளோ ரிமைனிங் இருக்கும், எஸ் யூஆர் ரைட், இட் இஸ் 0.3 செகண்ட். 0.3 செகண்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டியக் சைக்கிளோட ஒரு பேசிக்கான ஒரு டியூரேஷனுக்கான ஒரு சார்ட். ஓகேங்களா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுலேயும் நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். நம்ம இங்கே தியரியாக படிச்சதை நம்ம இந்த கிராஃபிக்கல் மூலிமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. வெரி சிம்பிள் கைஸ், ஃபாலோ மீ. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 செம்பர்ஸ் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட் இன்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் வந்துட்டு 0.4 செகண்ட் இருக்கும், ரெஸ்ட்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வால்வ்ஸும் ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் ஆகாது. ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் எல்லா வால்வ்ஸும் ஓப்பனில் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். டியூரிங் ஜாயின்ட் டயஸ்டால் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி 70% ஆஃப் பிளட் 70% ஆஃப் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து வென்ட்ரிகலில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். ஒன்லி 70%, நாட் 100% கைஸ், நோட் பண்ணுங்கள். ஸோ 70% பிளட் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். இட் வில் ஃபில் அவர் வென்ட்ரிகல்ஸ். ஸோ 70% பிளட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகும், ஜாயின்ட் டயஸ்டால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி வால்ஸ் இருக்குல்ல, 2 ஏவி வால்ஸுமே அது என்னவா இருக்கும், ஓப்பன் ஆகுமா க்ளோஸாக இருக்குமா, கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கணும். அப்போனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்ரிகலில் பார்த்தீங்கன்னா பிளட்டே ஓப்பன் ஆகி ஃப்ளோ ஆக முடியும். கரெக்டுங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, போத் பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டயஸ்டால் அப்போ நடக்கிற ஒரு ஈவெண்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏட்ரியல் பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ நான் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும்போது என்ன நடக்கும், ஸோ கேஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஏவி வால்ஸ் ஓப்பனில் என்ன இருக்கணும், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏவி வால்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்கிற பில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்ரிகலில் போகும். ஸோ ஏவி வால்ஸ் ரெண்டுமே இப்போது மறுபடியும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா ஆல்ரெடி நமக்கு ஜாயின்ட் டயஸ்டால் போய் 70% ஆஃப் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸில் போயிடுச்சு. 70% பிளட் போனதுக்கப்புறம் மீதி 30% பார்த்தீங்கன்னா எப்படி மறுபடியும் போகும், பை ஹெல்ப் ஆஃப் ஏட்ரியல் சிஸ்டோல். மறுபடியும் ஏடிஎம் ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு 30% ஆஃப் பிளட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வென்ட்ரிகலுக்கு போயிடும். ஸோ ஆல்ரெடி 70% போயிடுச்சு, ரிமைனிங் 30% எப்போ போட்டு டியூரிங் ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ 30% ஆஃப் பிளட் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வென்ட்ரிகல்ஸை. ஸோ 100% பிளட் அங்கே போயிடுச்சுங்களா, அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ 30% பிளட் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டம் நடக்க போகுது, அதானே. ஸோ பை த எண்ட் ஆஃப் ஏட்ரியல் சிஸ்டம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்
ரெண்டு ஏவி வால்வுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்ரிகல்ஸ் வந்து ஏடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா பிளட் போகக்கூடாது இல்லைங்களா. ஸோ ரெண்டு ஏவி வால்வ்ஸும் என்னாவும் க்ளோஸ் ஆயிரும் பை த எண்ட் ஆஃப் வென்ட்ரிக்கல் ஏட்ரியல் சிஸ்டோல். அதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் நோட் பண்ணுங்க, இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னா டியூரிங் ஏட்ரியல் சிஸ்டோல் வென்ட்ரிக்கிள் வில் பி அட் ரெஸ்ட், வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ் ஆகும், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் நடக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி நடக்கும். இப்போ வந்து வென்ட்ரிகல் சிஸ்டோல் நடக்கல, இப்போ வென்ட்ரிகல் சிஸ்டோல் நடக்கும்போது ஏட்ரியம் என்ன ஆகும்? இட் வில் பி இன் ரிலாக்ஸ் ஸ்டேட், ஏட்ரியல் டயஸ்டோல் நடக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆச்சுன்னா வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும், வென்ட்ரிகல்ஸ் கான்டாக்ட் ஆச்சுன்னா ஏட்ரியம் என்ன இருக்கும்? ரிலாக்ஸேஷனில் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கான்செப்ட். எல்லாமே சைமல்டேனியஸாக, அதாவது 0.8 செகண்ட் இத்தனை ஈவெண்ட் நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். உங்ககிட்ட சொன்ன மாதிரி வென்ட்ரிகல் வந்து கான்டாக்ட் ஆகிட்டு உங்களுக்கு பல்மனரி ஆர்டரியிலையும் அயோட்டாலையும் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஃப்ளோ பண்ணுது, பம்ப் பண்ணுது. இதான் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிற ஒரு மேஜரான பாயிண்ட். இதில் என்ன ஓப்பனாக இருக்கும்? the walls guarding our pulmonary artery and aorta, that is known as semilunar valves. Semilunar valves பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பல்மனரி ஆர்டரி அண்ட் தென் அயோட்டாவை என்ன பண்ணும்? ஓப்பனில் வச்சிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா 100% பிளட் ஃபில் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடக்கும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பை த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ கம்ப்ளீட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளோட செமிலுனார் வால்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஏன் செமிலுனார் க்ளோஸ் ஆகணும்னா பிகாஸ் நம்மளோட பல்மனரி ஆர்டரியும் பல்மனரி அயோட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுது. பிளட் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கும் அண்ட் தென் பாடிக்கும் அனுப்புது. அந்த போர் பிளட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்டுக்கே வரக்கூடாது. இட் ஷுட் நாட் பேக் ஃப்ளோ. ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செமிலுனார் வால்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆகுது. ஸோ இந்த செமிலுனார் வால்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆகும்போது என்ன நடக்கும்னா இட் வில் கிரியேட் அவர் செகண்ட் ஹார்ட் சவுண்ட். ஸோ செகண்ட் ஹார்ட் சவுண்ட் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது என்ன சொன்னேன்? இட் இஸ் டப். ஸோ டப் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுக்கும் பை த end of ventricular systole and then by the closure of semilunar valve. இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ட் சவுண்ட் டப். இங்கே அப்போனா நம்ம ஃபஸ்ட் ஹார்ட் சவுண்ட் என்ன நான் இங்கே மிஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஹார்ட் சவுண்ட் எப்போன்னு கேட்டிங்கன்னா பை த எண்ட் ஆஃப் ஏட்ரியல் சிஸ்டோல் வென் ஏவி வால்வ்ஸ் ரெண்டுமே க்ளோஸ் ஆகும்போது the closure of tricuspid and bicuspid valve will create the first heart sound சொல்லிட்டு இன்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லப் எப்போ நடக்கும்? பை த எண்ட் ஆஃப் ஏட்ரியல் சிஸ்டோல் and then closure of semilunar ஏவி வால்வ்ஸ். பை த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா செமிலுனார் க்ளோஸ் ஆகும். அப்போ என்ன கிரியேட் ஆகும்? செகண்ட் ஹார்ட் சவுண்ட் கிரியேட் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுமே என்னாகும்? ரெண்டு சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும் 0.4 செகண்டுக்கு. அப்போ என்ன நடக்கும்? மறுபடியும் 70% ஃபில் ஆகும். மறுபடியும் ஃபில் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். மறுபடியும் ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கப்புறம் 30% பிளட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபில் ஆகும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் மாதிரி, எப்படி ஒரு டயரில் இருக்கிற சைக்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் பேசும்போது இப்போ நீங்கள் லெசன் பண்ணும்போது இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டில் நடந்துட்டு இருக்கு ஒரு மெக்கானிசமாக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கோ நான் நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஒன் கார்டியாக் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு எப்படி கேஸ். ஸோ ஒன் கார்டியாக் சைக்கிள் இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, நோட் பண்ணுங்கள். இது வில் பி டேரக்ட்லி உங்களோட சம்ஸில் கேட்பாங்க. ஸோ ஒன் கார்டியாக் சைக்கிள் எவ்வளோ இந்த டியூரேஷன் நான் சொன்னேன் 0.8 செகண்ட். ஸோ 0.8 செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரித்தோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டயஸ்டோல் பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட், 0.3 செகண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். இதை வச்சுன்னா நம்ம டிவிஷன் பண்ணோம். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏட்ரியல் சிஸ்டோல் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டோலுமே சொல்கிறேன். சிஸ்டோல் ப்ளஸ் டயஸ்டோல் நோட் பண்ணுங்க. ஸோ சிஸ்டோல் ப்ளஸ் டயஸ்டோல் ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0.8 செகண்ட். ஸோ சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல் ஒன்றும் சரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஒன்றும் சரி, எந்த சிஸ்டோல் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு 0.8 செகண்டாக கிடைக்கும். இதை நீங்கள் சம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஐ வில் சால்வ் சம் BYQs நவ், யூ வில் see. ஸோ ஓகே மினிகோஸ் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். இவ்வளோ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை எழுதிக்கிறேன், பிகாஸ் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நான் வந்து வாட்டில் சொன்னாலுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பிகின்ஸ், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது என்ன நடக்கும்? வென்ட்ரிகுலர் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம்பருமே வென்ட்ரிகுலர் பார்த்தீங்கன்னா பிக் சேம்பர் இல்லைங்களா. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்க்ரீஸ் ப்ரெஷர்னால இருந்தால் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ஏவி வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸர் ஆகும். ஏவி வால்வ் க்ளோஸ் ஆகுது. ஏன் க்ளோஸ் ஆகுது? பிகாஸ் அந்த ஏடிஎம்க்கு மறுபடியும் பிளட் ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுது. அது எதனால க்ளோஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு வென்ட்ரிகுலர் இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவி வால்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ க்ளோஷர் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தென் அப்போனா பார்த்தீங்கன்னா நம்மளோட செமிலுனார் வால்வ், அதாவது பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆனால் என்ன நடக்கும்? வென்ட்ரிகுலர் பிளட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு பல்மனரி ஆர்டரி மூலியமாகவும் அயோட்டா மூலியமாகவும் நமக்கு லங்ஸ் அண்ட் பாடிக்கு போகும். ஓகேங்களா. ஸோ இந்த செமிலுனார் வால்வ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் நார்மலி ஓப்பன், இட் இஸ்
ஃபோர்ஸ்டு ஓப்பன். அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமனா அந்த செமிலோன வால் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதுதான் நம்ம சொல்கிறோம்னா ஃபோர்ஸ்டு ஓப்பன், நாட் நார்மலி ஓப்பன், இட் இஸ் ஃபோர்ஸ்டு ஓப்பன். ஓகேங்களா, அந்த ப்ரெஷர்னால. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணுங்கள். அஷன் ரீசனில் கேட்க ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஆஃப்டர் த பிளட் மூவ்ஸ் இன் டு த பல்னரி ஆர்டரி அண்ட் அயோட்டா ரெண்டுக்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தென் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் பிகின். வென்ட்ரிகுலர் இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் ரிலாக்ஸேஷன் இருக்க ஆரம்பிக்கும். வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஃபர்ஸ்ட் க்ளோசஸ்ட் செமிலோனர் வால். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன், செமிலோனர் வால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஏன் க்ளோஸ் ஆகும்? பிகாஸ் அந்த பிளட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்னரி ஆர்டரிலையும் அயோட்டாலையும் போய் ஆகணும், மறுபடியும் வந்து ஹார்ட்டுக்கு வரக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா செமிலோனர் வால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்னா, ஃபர்தர் டிக்ளைன் இன் ப்ரெஷர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு ஓப்பனிங் ஆஃப் ஏவி வால் வருது. ஏன் மறுபடியும் ஏவி வால் ஓப்பன் ஆகணும்? ஏன் மறுபடியும் ஓப்பன் ஆகணும்னா, நம்மளுக்கு அகெயின் நெக்ஸ்ட் கார்டியக் சைக்கிள் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கார்டியக் சைக்கிள் இருக்கிற அந்த ஏடிஎம்ல இருக்கிற பிளட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வென்ட்ரிகலுக்கு வந்தாகணும்ல. 0.8 செகண்ட் அப்புறம் மறுபடியும் ஹார்ட் சைக்கிள் வந்தாகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் ஆஃப் ஏவி வால் நடக்குது. எல்லாமே நார்மல், இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்டு ஓப்பன், இட் இஸ் நார்மல் ஒன்லி. இந்த 2 பாயிண்ட்மே நோட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வேர்ட்ஸாகவே கான்செப்டாக சொன்னேன், பட் இது இன்சைட்டில் லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகே மெடிக்கல்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஒரு டேர்ம் சொல்கிறேன், ஸ்ட்ரோக் வால்யூம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டேர்ம் தெரிஞ்சிருக்கும். நான் கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ஸோ உங்களுக்கு இப்போது ஸ்ட்ரோக் வால்யூம்னு என்னென்னு தெரியும். கேன் ஐ ஆஸ்க் யூ வாட் இஸ் பீட் வால்யூம்? பீட் வால்யூம், BEAT பீட் வால்யூம்னா என்னது? பீட் வால்யூம் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவீங்க இட் இஸ் அவுட் ஆஃப் NCERT, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் ஐ ஸ்வேர் இட் இஸ் இன் யுவர் NCERT ஒன்லி. Turn your summary in your book. It will be given stroke volume, also known as beat volume. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். மார்க் டெஸ்ட்டில் கேட்க சான்சஸ் இருக்குது, நீட்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பயாலஜி கொடுத்தவங்கன்னா NTA, பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் நீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பீட் வால்யூம்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பீட் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரோக் வால்யூம்னா. ஸோ பீட் வால்யூம்னா என்னென்னா, இட் இஸ் சம்திங் which is the amount of blood pumped by each ventricle per beat. ஒரு வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஈச் வென்ட்ரிக்கல் கேஸ், ஒரு வென்ட்ரிக்கல் 2 வென்ட்ரிக்கல் இல்லை, ஈச் வென்ட்ரிக்கலும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியக் சைக்கிள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டில் எவ்வளோ பிளட் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுது, ஈச் வென்ட்ரிக்கல் எவ்வளோ பிளட் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, இட் இஸ் ஆவரேஜ் என்னென்னா 70 ml என்ன நடக்குது நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வால்யூமாக இருக்குது இன் ஆவரேஜ் ஹியூமன்ஸில். இது பார்த்திங்கன்னா வேரி ஆகலாம். இட் கேன் வேரி இன் அடல்ட்ஸ், இன் கிட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகலாம். அந்த நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக வேரி ஆகலாம். ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, 1 கார்டியக் சைக்கிள் என்ன சொன்னேன், 1 கார்டியக் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 0.8 செகண்டா. 0.8 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியக் சைக்கிளோட டியூரேஷன். இப்போது அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வென்ட்ரிக்கலில் எவ்வளோ பிளட் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொன்னோமா. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, I am going to multiply stroke volume into heart rate. ஹார்ட் ரேட்னு நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட், அதாவது ஒரு மினிட்ல எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டுனா ஹார்ட் ரேட்டு. இது யார் வந்து டிசைட் பண்ணுவா? அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இட் வில் பி டிசைடட் பை அவர் SAN என்னது சைனோமெட்ரியல் நோட். ஸோ இது சைனோமெட்ரியல் நோட் என்ன பண்ணணும்னா, இட் வில் கிரியேட் 70 to 75 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டியக் சைக்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஆவரேஜ் பம்ப் என்னவாக இருக்குது, 72 இருக்குது. உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு புது டேர்ம் கிடைக்குது. அதோட டேர்மோட நேம் என்னென்னா, இட் இஸ் கால்ட் யுவர் கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட்னா வெரி சிம்பிள் கேஸ், ஒன்றும் உங்கள் காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. கார்டியாக் அவுட்புட், அதாவது உங்கள் ஹார்ட்டோட அவுட்புட். கார்டியாக் அவுட்புட்னா என்னென்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு பை ஈச் வென்ட்ரிக்கல் பெர் மினிட். அதாவது ஒரு மினிட்டில் உங்களோட பிளட்டில் உங்கள் வென்ட்ரிக்கலில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அவுட் பண்ணுது. வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அவுட் பண்ணுது பெர் மினிட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன் எவ்வளோ ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது, அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு பை ஈச் வென்ட்ரிக்கல் பெர் பீட், அதாவது ஒரு கார்டியக் சைக்கிள். பட் நான் வரையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட் எடுத்தேன்னா தட் இஸ் நோன் அஸ் கார்டியக் அவுட்புட். ஸோ இந்த கார்டியக் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண போகிறோம். C1 போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டூ ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா HRன்னு போட்டுக்கலாம். கைஸ் இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்லேயும் நீட்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ரொம்ப லாங் பேக் கேட்ட கொஷின். ஸோ இந்த வருஷமும் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணுங்கள். ஜெனரலைஸ்டு ஃபார்முலா ஆஃப் கார்டியக் அவுட்புட். இது பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஒரு ஆவரேஜான வேல்யூ. ஸோ கார்டியக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வால்யூம் என்றது நம்மளுக்கு 72. ஸோ 70 ஓகேங்களா. ஸோ 70 பார்த்தீங்கன்னா 70 ml பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ ஆவரேஜான ஹார்ட் பீட் என்ன, இது 72 ஓகேங்களா. ஸோ 72 இது ரெண்டுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, யூ வில் கெட் அரௌண்ட் 5040 ml per minute.
இந்த ஒரு யூனிட் என்ன per minute. ஸோ ஒரு மினிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டில் எவ்வளோ பிளட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. we are getting 5 liters approximately. 5 liters பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டியாக் அவுட்புட்டாக கிடைக்குது, which is very impressive guys, very impressive. பிகாஸ் அதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பிளட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் ஹியூமன் பாடியில் மொத்தமாக 5 liters ஆஃப் பிளட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்குது. எவ்வளோ பிளட் லிட்டர்ஸ் இருக்குது? 5 liters ஆஃப் பிளட் இருக்குது. இருந்தால பிகாஸ் அவர் கார்டியாக் அவுட்புட் இஸ் 5 liters. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினேஷன் அண்ட் தென் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நான் கொஸ்டின் கேட்குறேன், இந்த கார்டியாக் அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாகவே இருக்குமா எல்லாருக்குமே? நோ ரைட். பிகாஸ் சில அத்லெட்ஸுக்கும் சரி சில வயசானவங்களுக்கும் சரி இட் வில் வேரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸில் வந்துட்டு அத்லெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹை கார்டியாக் அவுட்புட் இருக்கும் தென் அவர் ஹியூமன்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 liters கூட இருக்கலாம். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தேர் ஒர்க்கிங், தேர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸசைசிங். ஸோ எக்ஸசைஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஹார்ட் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகணும், அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இது பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை கார்டியாக் அவுட்புட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான வேலை கிடையாது. ஸோ நான் ஃபார்முலா நோட் பண்ணுங்கள், தென் பார்த்தீங்கன்னா நம்ம சம்ஸுக்கு போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இஸ் அவர் இசிஜி. வெரி ரொம்ப சின்ன டாபிக் நாகே, ஸோ அதனால் நம்ம இதுலேயே முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இசிஜி பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். ஸோ இசிஜினா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இசிஜி. ஸோ இசிஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கியான பாயிண்ட் தான். கண்டிப்பாக இந்த அக்சன் ரீசன்லாம் கேட்டு குழம்பியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ வாங்க அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இசிஜியில் என்ன சொல்கிறாங்க? வெரி சிம்பிள். இட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் அப்சர்வ் இன் வோல்டேஜ் ட்ரேசஸ். அது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நம்மளோட ஹார்ட் ஆக்டிவிட்டியை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் அவர் ஹார்ட். எலக்ட்ரிக்கல் நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பீட் ஆகுது, அதோட வோல்டேஜ் ட்ரேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் பார்த்தீங்களா, இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும் ட்ராப் ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிளாட் பண்ணுறோம் வோல்டேஜ் ட்ரேசஸ். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டு அப்டைன் அன் இசிஜி. இசிஜின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த இசிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீன் சவுண்ட்லாம் போயிட்டுருக்கும்ல, அந்த பீ அப்படிலாம் போகுங்களே, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க, படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட மிஷினோட நேம் என்னன்னா, மிஷினோட நேம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ வாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு என்னென்னு ஒரு நேம் சொல்கிறேன். ஸோ இசிஜி மிஷினுக்கு ஒரு நேம் இருக்குது, தென் இசிஜி கிராஃபுக்கு ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இசிஜி கிராஃபுக்குமே ஒரு நேம் இருக்குது. ஸோ இசிஜி மிஷினோட நேம் சொல்லுங்கள் பார்ப்போம். இட் இஸ் எலக்ட்ரோகிராஃபிக் கிராஃபா கிராமா? மிஷினும் கிராஃபும் ரெண்டுமே சேமாக இல்லை. பிகாஸ் மிஷினில் இருந்தால் நம்மளுக்கு கிராஃப் கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோன்னா எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப். என்ன ப்ரோ நீங்கள் வந்துட்டு மிஷினை பார்த்தீங்கன்னா கிராஃப்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதை நம்ம என்ன டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின், நாட் கிராஃப் மிஷின். ஸோ அதில் கிடைக்கிற அந்த வேல்யூ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் கால்டு எலக்ட்ரோ கார்டியோ கிராம். ஸோ நம்ம கிராஃப்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னா அந்த அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லைக் ஐபேக் மாதிரி தான், அதான் ரூல்ஸ் செட்டிங் ரூல்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ மிஷினோட நேம் என்ன, எலக்ட்ரோகார்டியோ கிராஃப். கிராஃபோட பேர் என்ன, எலக்ட்ரோகார்டியோ கிராம். இது ஒன்று நீங்கள் உள்தாவாக ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ அப்டின்னு ஸ்டாண்டர்ட் இசிஜி. இப்போ நீங்கள் இசிஜி அப்டேட் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் டிஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் உங்களோட பாடியில். ஸோ அப்டேன் ஸ்டாண்டர்ட் இசிஜிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கலெக்ட் டோஸ் எலக்ட்ரோட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்களா நேர்லேயே, லைக் பண்ணிங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு எலக்ட்ரோட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க உங்களோட ஈச் விரிஸ்ட் வாட்ச் கட்டுவீங்களா, அந்த வாட்ச் கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க 2 விரிஸ்ட்லேயுமே. தென் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களோட லெஃப்ட் ஆங்கிள், உங்களோட லெஃப்ட் சைடு லெக்கில் இருக்கிற ஆங்கிள் ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டு சி தட் கீழே இருக்கிற அந்த வெயின்ஸ் அந்த ஆர்டரிஸோட பிளட் ஃப்ளோவையும் பார்க்கறதுக்காக. ஸோ இதான் கைஸ் ஒரு ஸ்டாண்டர்டான இசிஜிக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் இதே தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ கைஸ். ஸோ அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா தேர் கேன் பி மல்டிபிள் லிட்ஸ் ஆல்சோ. மல்டிபிள் லிட்ஸ் கூட மல்டிபிள் எலக்ட்ரோட்ஸ் கூட அவங்க வந்து கனெக்ட் பண்ணலாம் உங்களோட செஸ்ட் ரீஜனில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸில் பார்த்த மாதிரி தான். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் வெரி பேசிக். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்னா நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அந்த கிராஃபை பார்க்கலாம். ஸோ கிராஃப் எப்படி இருக்கும், வெரி சிம்பிள். ஸோ கிராஃப் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்டேஜில் இப்படி போயிட்டுருக்கு. இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரலில் போனதுக்கப்புறமா வெயிட் லெட் மீ ட்ரா டோஸ் ஸ்பேசஸ் இன் பிட்வீன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா தேர் இஸ் அ ஸ்மால் பீக் ஹியர், தெரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் டிக்ளைன் இருக்குது. இங்கே ஒரு என்ன இருக்குது, இங்கே ஒரு ஷார்ப் டிக்ளைன் இருக்குது. தென் ஒரு பெரிய ஒரு ரைஸ் தெரியுது. இங்கே பாருங்கள் ஒரு ஜெயிண்டான ஒரு ரைஸ் ஆகுதா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலே போகுது.
ஓகே, அகைன் என்ன ஆகுது, மறுபடியும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் ஆகுது, மறுபடியும் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது. தென் அகைன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்மாலான இங்கே ஒரு பம்ப் ஆகுது. ஸோ இதான் கேஸ் ஒரு ஸ்டாண்டர்டான இசிஜியோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இது நம்ம என்னென்ன ஆகுது சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம் சிஸ்டோலா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா, ஃபஸ்ட்டு ஏடிஎம் சிஸ்டோல் தான். ஸோ இது என்ன நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஏடிஎம் பார்த்திங்கன்னா சிஸ்டோல் நடக்குது. ஏன் இது இப்போ இவ்வளோ சின்ன பிக்கப் போட்டிருக்கேன்னா, பிகாஸ் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சேம்பர்ஸ் இல்லைங்களா. பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பம்பே ஆனாலுமே கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஆக்டிவிட்டி தான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் அவர் டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா. என்னது டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா, தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிஸ்டோல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டோல் நடக்குது. ஸோ சிஸ்டோல் ஆஃப் ஏட்ரியா, 2 ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். பை தி எண்ட் ஆஃப் ஏட்ரியல் சிஸ்டோல் க்ளோஷர் ஆஃப் ஏவி வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டம் நடக்கும். நான் ஏன் இவ்வளோ பெரிய பீக் போட்டிருக்கேன்னா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி ஹியூஜ் கைஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 வென்ட்ரிகுலும் பெரிய ஒரு சேம்பர்ஸ். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிரேட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும்னு அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ரொம்ப கிரேட் ப்ரெஷர்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வோல்டேஜ் கிராஃப்ஸாக கிடைக்குது வென்ட்ரிகுலர் சிஸ்டம் நடக்கும்போது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓகே கேஸ் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கர்வுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் வச்சுருக்கோம். திஸ் இஸ் அவர் பி வேவ், நெக்ஸ்ட் இஸ் அவர் திஸ் போர்ஷன் இஸ் கியூ வேவ், நெக்ஸ்ட் இஸ் அவர் ஆர் வேவ், அப்புறமா என்ன இருக்கும், கியூஆர்எஸ் எஸ் இருக்கும். தென் திஸ் இஸ் அவர் டி வேவ், டி பீக்குன்னு சொல்லுவோம், டி பீக்ஸ் இருக்குது. இத்தனை பீக் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது, பி வேவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஎஸ் சிஸ்டோல் பண்ணுது சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்லுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பீக் மட்டும் இல்லை, கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குறையுது, நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் மறுபடியும் குறையுது, நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா பெரிய மெக்கானிசம். நம்மளுக்கு இது மட்டும் இன்சைடில் கொடுத்தாலே போடும். ஸோ அப்படின்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் என்னது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுக்கு அப்புறம் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் நடக்கும். ரிலாக்ஸ் ஆகும். ஏன் ரிலாக்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த செமிலோனல் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுமா. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏவி வால்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். வென் ப்ரெஷர் டிக்ரீசஸ், வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது. ஸோ நம்ம ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகிள்க்கும் நம்ம டேர்ம் பண்ணுறோம், தட் இஸ் கால்டு டி வேவ். டி வேவ்னா என்னது, ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகிள்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, டி வேவ் பார்த்தீங்கன்னா ரீபோலரைசேஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் என்ன, ரீபோலரைசேஷன் வென்ட்ரிகல் எப்போ நடக்கும், டி வேவ்ல நடக்கும். வெரி சிம்பிள் கைஸ். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த டேர்ம்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க வைங்களேன், நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் நானும் உங்களை மாதிரி மனப்பாடம் தான் பண்ணேன். பட் ஆஃப்டர் லேர்னிங் த கான்செப்ட் தேர் இஸ் நோ ரீசன், இல்லீகல் ரீசன் டு மகப். உங்களுக்கு மகப்பே தேவையில்லை. பிகாஸ் யூ நோ த கான்செப்ட் ரைட். இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். ஸோ ஆன்லைன் டெலிவரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த டாப்பிக் நீங்கள் ஏஸ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கேஸ். இதான் நம்மளோட ஸ்டாண்டர்டான இசிஜி. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், டி வேவ்க்கு அப்புறம் என்ன வரும், மறுபடியும் வந்து பி வேவ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள் தான். நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்ட் கொடுக்குறேன், தட் இஸ் கால்டு இசிஜி. ஸோ மறுபடியும் டீபோலரைசேஷன் வெயிட் நடக்கும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் ரிலாக்ஸ் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஆஃப் இசிஜி. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இது இன்சைட்டில் கொடுத்துருக்க நோட் பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் கியூஆர்எக்ஸ் காம்ப்ளெக்ஸை வந்து நீங்கள் அந்த கியூஆர்எக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த ஷேப்பில் இருக்குல்ல, இதை நீங்கள் கவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ கார்டியாக் ஹார்ட் பீட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீன்னு வரதில்ல, நீங்கள் அதை சும்மா ஒரு நிமிஷம் உட்காந்து நீங்கள் என்னன்னீங்கனாலே அந்த எவ்வளோ அந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் துடிக்குது, ஒரு மினிட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குது சொல்லி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் பை த கவுண்டேஜ் ஆஃப் கியூஆர்எக்ஸ் காம்ப்ளெக்ஸ். அண்ட் தென் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சால இசிஜி, இதான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இசிஜியான ஸ்டாண்டர்டான ஒரு கிராஃப். ஸோ இது மாதிரி கிராஃப் இல்லாமல் உங்களுக்கு இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மேலே போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர்எக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்துருக்கு. தென் பார்த்தீங்கன்னா டிவே பார்த்தீங்கன்னா இலாங்கேட் ஆகிருக்கு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸார்டர் தான். ஹார்ட்டுக்கு நீங்கள் சம்திங் வந்து சரியில்லை. தட் இஸ் அ டிஸார்டர் ஆர் இட் இஸ் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒன்லி. ஸோ இதை வச்சு கூட நம்மளால் மினி டிஸார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம டாபிக் நீட்டில் கிடையாது, பட் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்ட் டிஸார்டர்ஸை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இஃப் தேர் இஸ் எனி டீவியேஷன். நோட் பண்ணுங்க, டீவியேஷன். இதில் இந்த கிராஃபில் டீவியேஷன் ஆச்சுன்னா தேர் இஸ் அன் கன்ஃபர்மிட்டி ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். ஸோ டீவேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இசிஜியோட அப்ளிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நம்மளோட அப்னார்மலிட்டிஸ் ஆர் டிசீஸை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் வித் ஸ்மால் ஹெல்ப் ஆஃப் இசிஜி. இப்போ இசிஜிலாம் கூட வந்து நம்மளோட ஹோம்லேயே கூட பாட்டுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருக்கு. நிறைய மிஷின்ஸ்லாம் அமேசானில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் டைம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் கைஸ் நம்மளோட இசிஜி.
ஸோ ஓகே மெடிக்கோஸ் நம்ம படிக்கணும்னா நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், கண்டக்டிங் சிஸ்டம், கார்டியாக் சைக்கிள் அண்ட் அட் லாஸ்ட் நம்ம இசிஜியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெரி சிம்பிள்னோ வெரி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஈஸியாக நம்ம மாட்டியாச்சு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 PVQ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டாப் PVQ. இது ரொம்ப கான்செப்ஷுவலாக இருக்கும். அதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். ஸோ இதே போல் எல்லா PVQ சால்வ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ கொண்டு பண்ணிங்கன்னா ஒரு 500+ வியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா PVQs நான் சால்வ் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ பட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லுறதுன்னு பாருங்கள். A specialized nodal tissue embedded in the lower corner of the right atrium. லொக்கேஷன் பாருங்கள், லோவர் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். அப்போ என்னவாக இருக்கும், இட் இஸ் அவர் ஏவி நோட். நான் உங்களுக்கு லொக்கேஷன் வரும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன். தென் க்ளோஸ் டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம், அதனால தான் ஒரு நேமே ஏவி நோட். ஸோ ஓகே, டிலேஸ் தி ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் impulse to the heart apex for about 0.1 second. This delay allows. என்ன கேட்குறாங்கன்னா 0.1 செகண்டில் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுது அந்த இம்பல்ஸை. ஏன் டிலே பண்ணுது, அந்த 0.1 செகண்டில் என்ன நடக்கும் உங்களுக்கு கார்டியாக் சைக்கிள் படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன்னா 0.1 செகண்ட் ஏதோ ஒரு டியூரேஷன் நம்மளோட ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும், நம்ம ஏட்ரியமில் இருக்கிற பிளட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டி ஆகும். எம்டி ஆகுது 70%, 30% பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும் இன்டோட வென்ட்ரிகல்ஸ். ஸோ ஆப்ஷன் படிங்க, they dare to empty completely. Yes, okay, அதுவும் தான் நடக்கும். பிகாஸ் it is சொல்ல போனால் மீதி ரிமைனிங் 30% போடல. ஸோ it is correct. பி பாருங்கள், blood to enter aorta enter ஆகுது. aorta எப்போ என்ட்ரு ஆகும், வென்ட்ரிகல் சிஸ்டம் எப்போ என்ட்ரு ஆகும். ஸோ பி இஸ் ஸ்ட்ராங். ventricles to empty completely, ventricles empty ஆகுது, ஏடிஆர் empty ஆகும். ஸோ சி இஸ் ஸ்ட்ராங். the blood ready to enter pulmonary arteries. இதுவும் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் சிஸ்டம் போய் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் சிஸ்டம் போய் நடக்கும். ஸோ ஏட்ரியல் சிஸ்டம் படி அவங்க கேட்குறாங்க 0.1 செகண்ட். அப்போ ஆன்சர் என்ன, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏட்ரியல் சிஸ்டம். வெரி இம்பார்ட்டன்ட் நோகே. ஸோ 2019 கேட்ட கொஷின், இந்த ஒடிஷாவில் கேட்ட கொஷின். ஸோ வெரி கான்செப்ஷுவல் கொஷின். நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இஃப் யூஆர் மகிகா மீட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. மகப் பண்ணாதீங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. கைஸ் நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, we are having our ECG. ஸோ உங்ககிட்ட சொன்னேன் இது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. இந்த வருஷம் கேட்கும் சான்சஸ் இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி ECG கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் ECG. ஸோ நார்மல் பர்சன் த P wave இண்டிகேட்ஸ் வாட். என்ன கேஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஸோ P wave என்ன இண்டிகேட் பண்ணும், இட் இண்டிகேட்ஸ் அவர் டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், it is there in a fourth option, contraction of both area, that is systole and பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. end of systole no, it is start of systole, beginning of the systole. ஓகே, beginning of systole, பட் ஏதோ ஒரு சிஸ்டோல் சொல்லலை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ராங் தான். இனிஷியேஷன் ஆஃப் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனாக நோ. கியூ வந்து பார்த்தீங்கன்னா கியூ தான் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ கியூ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதான் பார்த்தீங்கன்னா ஏ என்ன செட் ஆகும். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங், 4 is our correct answer. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, serious question guys. So what would be the heart rate of a person if cardiac output is 5 liters? கார்டியக் அவுட்புட் என்ன 5 liters வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க எழுதுங்க. கார்டியக் அவுட்புட் என்ன 5 liters கொடுத்துருக்காங்க. தென் the blood volume in the ventricles in the end of the diastole is 100 ml. 100 ml வந்து diastole, end of the diastole. இப்போ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனில் இருக்கும்போது வென்ட்ரிகல் எவ்வளோ blood இருக்குது 100 ml. இப்போ வந்து வென்ட்ரிகல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டோல் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் சிஸ்டோல் நடக்குது. வென்ட்ரிகல் சிஸ்டோல் நடந்துச்சுன்னு வைங்களேன். இப்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100 ml இருந்துச்சு. 100 ml இருந்துச்சா, 100 ml வந்துட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆனோன்னு என்ன ஆகும், 50 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போகும், உங்களுக்கு பல்மனரி ஆர்டரியும் அயோட்டாலையும் போயிடும். அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது, நம்மளோட எவ்வளோ பிளட் பார்த்தீங்கன்னா ஈச் வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இதோட ஸ்ட்ரோக் வால்யூம் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ml இருந்துச்சு, 50 ml பார்த்தீங்கன்னா பம்ப் அவுட் ஆயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ பிளட் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு, 50 ml பம்ப் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் ஆர் பீட் வால்யூம் இஸ் 50 ml. ஐ ஹோப் திஸ் எக்ஸ்பிளேஷன் இஸ் கிளியர் கேஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம என் டயஸ்டோலிக் வால்யூம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் தட் இஸ் நாட் இன் நீட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 50 ml பார்த்தீங்கன்னா பம்ப் அவுட் ஆயிருக்கு வென்ட்ரிகல்ஸ்ல. தட் இஸ் அவர் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ என்ன கேட்குறாங்க, they are asking what is the heart rate. ஸோ நீங்கள் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். cardiac output is equal to beat volume, stroke volume into heart rate. ஸோ என்ன கேட்குறாங்க, ஹார்ட் ரேட் கேட்குறாங்களா. ஸோ ஹார்ட் ரேட் என்ன சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க. யூ ஹவ் டு டெல் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. 50 beats, 75 beats, 100 beats and 125 beats. நான் உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் உங்களோட ஆன்சர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகே மெடிக்கோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் சாப்டரான பாடி ஃபுல் சர்க்குலேஷன் இருக்கிற மேஜர் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. தென் கொஸ்டின்ஸும் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் கேப்பில் இருக்கிற கான்செப்ட்டில் கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன்.
ஸோ இஃப் யூ ஹேவிங் எனி டவுட்ஸ் இன் எக்ஸ்ப்ளனேஷன் டூ கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ. ஸோ ஐ வில் பி ரீடிங் எவ்ரி கமெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ரீடிங் அண்ட் ரிப்ளைங் யுவர் டவுட்ஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். யூ ஹவ் டு டெல் மீ த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஷின். ஸோ மறக்காமல் இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லிட்டு எப்படி வீடியோன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நான் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டடி வெல் கைஸ், ப்ரிப்பேர் வெல் அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஸோ until then signing off, VMJ. So bye, take care, all the best, wishing you best guys, bye.